மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான். சப்போஸ் அவர் போய் உங்களுடைய 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அது சிறப்பு தான். ஏன்னா 6 அப்படிங்கிறது வந்து உழைப்பு. அந்த உழைப்புக்கு உண்டான பலன் எங்க கிடைக்கும்னா 11ஆம் இடம்ங்கிற வெற்றி ஸ்தானத்துல தான். அப்போ இந்த 11ஆம் அதிபதி போய் 6ஆம் இடம்ங்கிற கன்னியில உட்காரும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு இவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்ல உழைப்புக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும், இன்ஜினியரிங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போற எக்ஸாம்ஸ், இது எல்லாமே எழுதணும் அப்படின்னா அந்த 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் நமக்கு சாதகமா இருக்கணும். நம்மளுடைய தசா புக்தியில அவருடைய பங்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். தசாநாதனா வரணும், புக்திநாதனா வரணும், இல்ல அந்தரநாதனா வரணும், சூக்ஷம பிராணம், எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த 11ஆம் அதிபதியோட ஒரு சம்பந்தம் அந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ இந்த 6, 11 இந்த தொடர்பு, 6ங்கிறது உழைப்பு, உழைப்புக்கு தகுந்த வெற்றி, சக்சஸ் அப்படிங்கிறது 11ஆம் இடம். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.